10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். திருப்புதல் பயிற்சியில் இன்று இயல் 4 உள்ள இலக்கணம் பொது என்ற பகுதியும், இயல் 5 உள்ள மொழிபெயர்ப்பு கல்வி என்ற உரைநடை பகுதியும் காணவிருக்கிறோம். மாணவ செல்வங்களே, இந்த திருப்புதல் பயிற்சி வகுப்புகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு விடைகள் எழுதுவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். பொது கட்டுரைகள், துணைப்பாடம், இலக்கணம் மற்றும் உரைநடை பகுதி, செய்யுள் பகுதி ஆகியவை வினாக்களுக்கான விடைகளுடன் அமைந்திருக்கும். அதனை குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு படிப்பதற்கு உங்களுக்கு மிக உறுதுணையாக அமையும். அதனால் இந்த திருப்புதல் பயிற்சியை மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறுங்கள். முதலில் இயல் 4 அமைந்துள்ள இலக்கணம் பொது என்ற பகுதியை காண்போம். இதில் இரு திணைகள், ஐம்பால், மூவிடம், வழு, வழாநிலை, வழு அமைதி ஆகிய பகுதிகளை காணவிருக்கிறோம். முதலில் இரு திணை. இரு திணை என்னென்ன? உயர்திணை, அஃறிணை. உயர்திணை, அஃறிணை. உயர்திணை என்பது 6 அறிவுடைய மக்களை உயர்திணை என்று கூறுவார்கள். அஃறிணை என்பது இவை அல்லாத மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அஃறிணை என்று கூறுவார்கள். அஃறிணை என்பதை அல் கூட்டல் திணை என்று பிரிக்கலாம். அஃறிணை என்பதை அல் கூட்டல் திணை என்று பிரிக்கலாம். இரு திணைகள் என்னென்ன? ஒன்று உயர்திணை, மற்றொன்று அஃறிணை. 6 அறிவுடைய மக்களை உயர்திணை என்றும், அவை தவிர மற்ற உயிரினங்களை அஃறிணை என்றும் வழங்குவார்கள். அடுத்தது ஐம்பால். இதுவும் நாம் சிறிய வகுப்பிலிருந்தே படித்து கொண்டு வருகிறோம். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டலாம். ஐம்பால். பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். திணையினுடைய உட்பிரிவு தான் பால் என்பது. பால் என்றால் பகுப்பு, பிரிவு என்பது இதனுடைய பொருள். இந்த பால் 5 வகைப்படும். ஒன்று ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த 3ம் உயர்திணைக்குரிய பிரிவுகளாகும். ஒன்றன்பால், பலவின்பால் இந்த 2ம் அஃறிணைக்குரிய பிரிவுகளாகும். பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் முதல் 3ம் உயர்திணைக்குரியது, அடுத்த 2ம் அஃறிணைக்குரியது. இதில் ஆணை மட்டும் குறிப்பது ஆண்பால் ஆகும். பெண்ணை மட்டும் குறிப்பது பெண்பால். இருவரையும் சேர்த்து குறிப்பது, அனைவரையும் சேர்த்து குறிப்பது பலர்பால் ஆகும். இதேபோல் அஃறிணையில் ஒன்றனை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். யானை என்பது ஒன்றன்பால், யானைகள் என்பது பலவின்பால். அடுத்து மூவிடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடங்கள் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம் 3 வகைப்படும். அவற்றில் சில எடுத்துக்காட்டுகளும் அட்டவணைகளும் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதனை ஒரு முறை காண்போம். தன்மையில் பெயர், வினை 2ம் எடுத்துக்காட்டுடன் கொடுக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று முன்னிலை, படர்க்கையிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. தன்மை பெயர்கள் என்னென்ன? நான், யான், நாம், யாம் என்பவை தன்மையாகும். தன்மை என்பது நம்மை மட்டும் குறிப்பது. நான் என்று ஒருமையை மட்டும் குறிப்பது. தன்மை வினைகள் என்பது வந்தேன், வந்தோம் என்பது. முன்னிலை பெயர்கள் நீ, நீவீர், நீங்கள். முன்னிலை வினைகள் என்பது நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். படர்க்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை வினைகள் வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள். அடுத்து நாம் காண்பது
வழு, வழாநிலை, வழுவமைதி. இதில் முதலில் வழாநிலை என்பதை பற்றி காண்போம். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். அதாவது செழியன் வந்தான் என்று முறையுடன் எந்தவிதமான பிழையும் இல்லாமல் சரியாக பேசுவது வழாநிலை எனப்படும். அடுத்து இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். அதாவது செழியன் வந்தது என்பது. செழியன் வந்தது என்று இலக்கண முறையின்றி இவ்வாறு பேசினால் அது வழு எனப்படும். அடுத்து வழுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதியாகும். அதாவது தவறுதான் ஆனால் சரி, இவ்வாறு அமைவது வழுவமைதி எனப்படும். வழு, வழாநிலை ஆகியவற்றில் இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினா விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வழு என்றும், அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாமல் இருந்தால், அதாவது சரியாக முறையாக இருந்தால் அதனை வழாநிலை என்றும் கூறுவார்கள். தவறாக இருந்தால் அது வழு என்றும், சரியாக இருந்தால் அதனை வழாநிலை என்றும் கூறுவார்கள். தவறுதான் ஆனால் ஏதேனும் காரணம் கருதி சரி என்று கூறினால் அது வழுவமைதி ஆகும். இந்த வழுவமைதி திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு வழுவமைதி என 5 வகைப்படும். வழுவமைதி திணை, பால், இடம், காலம், மரபு என வழுவமைதி 5 வகைப்படும். திணை வழுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி ஆகும். என் அம்மை வந்தாள், இது மாடு. மாடு அஃறிணை, ஆனால் அதனை உயர்திணையாக கருதி கூறுவதால் இது திணை வழுவமைதி எனப்பட்டது. மகிழ்ச்சியின் காரணமாக, அதாவது உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. அதனால் இது திணை வழுவமைதி ஆகும். அடுத்தது பால் வழுவமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகனை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி. எப்படி? இங்கும் மகிழ்ச்சியின் காரணமாக பெண் பால் ஆண் பாலாக கொள்ளப்பட்டது. ஒரு பெண் குழந்தையை பார்த்து ஆண் போல வாடா கண்ணு, வாடா ராசா என்று கூறுவது மகிழ்ச்சியின் காரணமாக கூறுகிறோம் அல்லவா? அதுதான் இங்கு பால் வழுவமைதியாக கூறப்பட்டுள்ளது. பெண்ணை ஆணாக வர்ணித்து, அதாவது ஆணாக கொஞ்சி மகிழ்கிறோம் அல்லவா, அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள், பால் வழுவமைதி என்று கூறுகிறார்கள். அடுத்து இட வழுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வழுவமைதியாகும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று இடங்கள் பார்த்தோம் அல்லவா? அதனால் இதை படர்க்க இடத்தில் கூறுவதனால், தன்மையை இணை படர்க்க இடத்தில் கூறுவதனால் இதனை இட வழுவமைதி என்று கூறுகிறார்கள். அடுத்து கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். எதிர்காலத்தில் அல்லவா சொல்ல வேண்டும். ஆனால் இங்கு வருகிறார் என்று நிகழ்காலத்தில் கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில்
அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி, அவர் கண்டிப்பாக வந்துவிடுவார் என்ற அந்த உறுதித்தன்மையை நோக்கி கால வலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். இது கால வலு அமைதி ஆகும். அடுத்து மரபு வலு அமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேணும். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேணும். பாரதியாரின் இந்த வரிகள் குயில் கூவும் என்பதே மரபு. குயில் கத்தாது, குயில் கூவும் மயில் அகவும் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இங்கு பாடலில் குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலு அமைதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். நாம் இதுவரை வலுவமைதி 5 வகைப்படும். அவை திணை, பால், இடம், காலம், மரபு என அதனுடைய வகைகள், அதனுடைய சான்றுகளை கண்டோம். இனி இந்த பகுதியானது, இந்த இலக்கண பகுதியானது வினாத்தாளில் எவ்வாறு வரும் என்பதனை காண்போம். வினாத்தாளில் பகுதி இ இலக்கண பகுதி என்ற பகுதியில் 4 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. சான்று தருக, நிரப்புக, இலக்கண குறிப்பு தருக, கூறியவாறு செய்க. இதை நாம் முதல் பயிற்சி வகுப்பில் கண்டோம். இந்த 4 முறைகளிலும் இந்த பயிற்சியானது எவ்வாறு கேட்கப்படலாம் என்பதற்கு ஒரு வினாக்களை உங்களுக்கு நான் உதாரணமாக தருகிறேன். ஒவ்வொன்றாக காண்போம். சான்று தருக என்னும் பகுதியில் ஆண்பால் சான்று தருக என்று கேட்கப்படலாம். ஆண்பால் சான்று தருக. கீழே பல்வேறு விடைகள் கொடுத்திருப்பார்கள். மகள், வீரன், தலைவி என்று. இதில் நீங்கள் சரியான விடையை எடுத்து எழுத வேண்டும். வீரன் என்று சரியாக எடுத்து எழுத வேண்டும். அவ்வாறு எடுத்து எழுதும் பொழுது கண்டிப்பாக விடைகள் மட்டும் அல்லாமல் அதனுடன் அ, ஆ, இ என்ற அதற்குரிய குறியீடுகளையும் எடுத்து எழுத வேண்டும். இங்கு ஆ வீரன் என்று எழுதியுள்ளோம் அல்லவா, இதுபோல் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் அது சரியான விடையாக அமையும். அடுத்த வினாவை காண்போம். அடுத்தது நிரப்புக என்னும் பகுதியிலுள் வினாக்கள் எவ்வாறு வரும் என பார்ப்போம். அதற்கான வினா 2. அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது டேஸ் ஆகும். அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது டேஸ் ஆகும். ஆ பசுக்கள், ஆ மகள், இ யானை. இதில் சரியான விடை எது? ஆம், இ யானை. முழுமையாக எடுத்து எழுத வேண்டும். இ யானை என்று முழுமையாக எழுத வேண்டும். அடுத்ததாக இலக்கண குறிப்பு தருக என்னும் பகுதி எவ்வாறு வினாக்கள் கேட்கப்படலாம் என்பதனை காண்போம். வந்தான் படித்தனர். வந்தான் படித்தனர். இலக்கண குறிப்பு தருக. ஆ தன்மை வினைகள், ஆ படர்க்கை வினைகள், இ முன்னிலை வினைகள். இதில் எது சரியான விடை? ஆ படர்க்கை வினைகள். ஆ படர்க்கை வினைகள். வந்தான் படித்தனர் என்பது படர்க்கை வினைகள். அடுத்த பகுதி கூறியவாறு செய்க. இங்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள்? பிரித்தெழுதுக என்று கூறியிருக்கிறார்கள். அஃறிணை என்ற வார்த்தையை பிரித்தெழுத வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு ஆ, ஆ கூட்டல் திணை, ஆ அக் கூட்டல் திணை, இ அள் கூட்டல் திணை என்று 3 விடைகள் கொடுத்துள்ளனர். இதில் சரியான விடை எது? இ அள் கூட்டல் திணை என்பது சரியான விடை. இ அள் கூட்டல் திணை என்பது சரியான விடை. மாணவ செல்வங்களே, இந்த இலக்கண பகுதிக்கு ஒவ்வொன்றிற்கும் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன.
சான்று தருக, நிரப்புக, இலக்கண குறிப்பு தருக, கூறியவாறு செய்க என்ற ஒவ்வொரு பகுதியிலும் 5 வினாக்கள் கேட்கப்படும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த, நன்கு அறிந்த 4 வினாக்களை தேர்வு செய்து எழுத வேண்டும். எந்த வினாக்கள் எழுதுகிறீர்களோ அந்த வினா எண்ணையே போட வேண்டும். சரி, இனி அடுத்த பகுதியான இயல் 5 உள்ள மொழிபெயர்ப்பு கல்வி என்ற உரைநடை பகுதியை காண்போம். மொழிபெயர்ப்பு கல்வி. ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பாகும். அத்தகைய மொழிபெயர்ப்பு பற்றி இப்பாடப்பகுதியில் காண்போம். இப்பாடப்பகுதியில் மொழிபெயர்ப்பின் தேவை, மொழிபெயர்ப்பு கல்வி, இலக்கியத்தை வேறு மொழிகளிலிருந்து இறக்குமதி செய்தல், மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்துதல், பல்துறை வளர்ச்சி, மொழிபெயர்ப்பின் பயன்கள் மற்றும் எதை மொழிபெயர்ப்பது, அதற்கான செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதனை பற்றி காண்போம். வாருங்கள். முதலில் மொழிபெயர்ப்பு என்றால் என்ன என்பதனை காண்போம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறலாம். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று பல்வேறு அறிஞர்கள் கூறியுள்ளனர். அத்தகைய மொழிபெயர்ப்பின் அவசியம் என்ன என்பதனை சுருக்கமாக காண்போம். மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செயல்பட்டன. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். வேலைவாய்ப்பை நன்கு விரிவாக்க முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் இன்று உருவாகியுள்ளன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி கொண்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாக்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகளும் கூட உருவாகி இருக்க முடியாது. ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது, கம்பன் இருந்திருக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாகவி பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் இதுபோல் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் பல உயரிய விருதுகளும் ஏற்பும் நமக்கு கிடைத்திருக்கும். மொழிபெயர்ப்பில் செம்மை. மொழிபெயர்க்கும் பொழுது மிக அழகாக மொழிபெயர்க்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். ஊசி காதில் வடம் என்றால் கயிறு, நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இத்தொடரில் வடம் என்பது பொருத்தமான சொல்லாக அமையும்.
அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே தவிர கயிறு நுழையாது என்பதே அதனுடைய பொருளாகும். எனவே மொழிபெயர்ப்பில் இடம் பார்த்து முறையாக மொழிபெயர்ப்பு செய்தல் வேண்டும். இத்தகைய மொழிபெயர்ப்பின் பயன்கள் என்ன? அதனை காண்போம். இது மொழிபெயர்ப்பு காலம். காலை எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சியில் காணும் அல்லது கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு கிடைக்கின்றன. இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க மொழிபெயர்ப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கிறது. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கில மொழியாகும். இரண்டாம் இடம் மலையாளம். மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழிவளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. அதிலிருந்து நல்லனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிற மொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது. அதன் மூலம் நாம் இலக்கியத்தை வளப்படுத்தவும் முடியும். உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளும் அறிவதற்கு மொழிபெயர்ப்பு ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைகிறது. அடுத்த தலைப்பு, எதை மொழிபெயர்ப்பது? பயனுள்ள இந்த மொழிபெயர்ப்பில் எதை நாம் மொழிபெயர்க்க வேண்டும்? அதனை காண்போம். எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். ஒரு மொழியின் குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போய்விடக்கூடாது. பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டு புது புது நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலை வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் பேசப்படும் மொழியில் இருப்பவையும் கூட நம்மை வந்தடைய வேண்டும். ஆனால் அந்த படைப்புகள் நம்மை எட்டுவதில்லை. தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாகி இருந்தால் தமிழின் பெருமை உலகெங்கும் முறையாக பரவி இருக்கும் அல்லவா? இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும், மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதும், மொழிபெயர்ப்புக்கு உதவும் சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும் நாம் செய்ய வேண்டுவனவாகும். ஒரு மொழியின் சிறப்புக்கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும், பட்டறைகள் நடத்துவதும், அதாவது ஒர்க் ஷாப், நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதற்காக சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளில் இருந்து நல்ல படைப்புகளை எல்லாம் இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளன. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமன்றி துறை சார்ந்த மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வகையிலே தமிழில் பல நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி கூறுவதை தமிழுலகம் செயல்படுத்த வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு இந்த மொழிபெயர்ப்பு கல்வி மிக மிக அவசியமாகும். மாணவ செல்வங்களே, இதுவரை மொழிபெயர்ப்பு கல்வி என்னும் உரைநடை பகுதியை சுருக்கமாக கண்டோம். இனி இப்பாடப்பகுதி வினாத்தாளில் எவ்வாறு அமைந்து வரும் என்பதனை காண்போம். உரைநடை பகுதியானது பத்தியை படித்து விடையளி மற்றும் வினா விடைகள் என்னும் தலைப்பில் வரும். இதில் நீங்கள் இப்பாடத்தில் ஏதேனும் ஒரு பகுதியை பத்தியாக கொடுத்திருப்பார்கள். அதை நன்கு உற்று கவனித்து படித்து பார்த்து
அதற்குரிய வினாக்களுக்குரிய சரியான விடையை அழகாக 1 மதிப்பெண் வினாக்களாக எழுத வேண்டும். அடுத்தது வினா விடைகள். எப்பொழுதுமே புத்தக பயிற்சியில் உள்ள வினாக்கள் மட்டும் படிக்கக்கூடாது. அனைத்து வினாக்களையும் தெளிவாக படித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பாடத்தினை திரும்ப திரும்ப நன்கு வாசித்து பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இனி வினாத்தாள் வடிவத்தினை காண்போம். முதலில் பின்வரும் பத்தியை படித்து விடையளி என்னும் பகுதியை காண்போம். இங்கு ஒரு பத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான வினாக்களும் 2 கேட்கப்பட்டுள்ளன. அதனை காண்போம். எப்பொழுதும் இவ்வாறு பத்தி கொடுத்திருக்கும் பொழுது முதலில் பத்தியை நன்கு படித்து பார்த்து புரிந்து கொண்ட பிறகுதான் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். வினாக்களை படித்துவிட்டு அதற்கு பிறகு பத்தியை படிக்கக்கூடாது. முதலில் பத்தியை படித்துவிட்டு தான் பின்பு வினாக்கள் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் புரிந்து கொண்டு சரியான விடையை எழுத முடியும். சரி, வினாக்களுக்குள் செல்வோம். முதல் வினா, மொழிபெயர்ப்பு என்றால் என்ன? மொழிபெயர்ப்பு என்றால் என்ன? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு ஆகும். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு ஆகும் என்று இவ்வாறு முழுமையாக எடுத்து எழுத வேண்டும். அடுத்த வினா, இப்பத்தியில் உள்ள ஆசிரியரின் பெயர் ஒன்றினை எழுதுக. மாணவ செல்வங்களே, எப்பொழுதும் வினாக்கள் நேரடியாக இருக்காது, புரிந்து கொள்ளும் வகையிலே அமைந்திருக்கும். அப்படியென்றால் இந்த வினாவிற்கான விடை என்ன? மணவை முஸ்தபா அல்லது மூகு ஜெகநாத ராஜா என்று ஏதாவது ஒரு பெயரினை எடுத்து எழுதலாம். இங்கு மணவை முஸ்தபா என்று எழுதுவோம். அடுத்து வினா விடைகள் பகுதி. மாணவ செல்வங்களே, பத்திக்கு 5 மதிப்பெண்களும் வினா விடைகளுக்கு 12 மதிப்பெண்களும் வழங்கப்படும். 3 வினாக்கள் எழுத வேண்டும். அவர்கள் 5 அல்லது 6 வினாக்கள் கொடுத்திருப்பார்கள். நீங்கள் 3 வினாக்கள் மட்டும் எழுதினால் போதுமானது. அது சிறு வினாவாகவும் இருக்கலாம், நெடு வினாக்களாகவும் இருக்கலாம். இனி வினாக்களுக்குள் செல்வோம். இப்பாடத்தில் என்னென்ன வினாக்கள் கேட்கப்படலாம் என இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இவை தவிர இந்த பாடத்தை நீங்கள் முழுமையாக படித்துக்கொள்வதும் மிக மிக அவசியம். முதல் வினா, மொழிபெயர்ப்பு கல்வி பற்றி எழுதுக. மொழிபெயர்ப்பு கல்வி பற்றி எழுதுக. இரண்டாவது வினா, மொழிபெயர்ப்பின் செம்மை பற்றி விவரி. மொழிபெயர்ப்பின் செம்மை பற்றி விவரி. மூன்றாவது வினா, மொழிபெயர்ப்பின் அவசியம் பற்றி எழுதுக. மொழிபெயர்ப்பின் அவசியம் பற்றி எழுதுக. நான்காவது வினா, மொழிபெயர்ப்பின் பயன்கள் யாவை? மொழிபெயர்ப்பின் பயன்கள் யாவை? இந்த வினா கடந்த வருடம் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டது. அடுத்தது 5வது வினா, மொழிபெயர்ப்பு சிறப்பு பெற்று வளர செய்ய வேண்டியவை யாவை? மொழிபெயர்ப்பு சிறப்பு பெற்று வளர செய்ய வேண்டியவை யாவை? இனி ஒவ்வொரு வினாக்களாக காண்போம். அதற்குரிய விடைகளை நீங்கள் உங்கள் புத்தகத்தில் குறித்து கொள்ளுங்கள். மொழிபெயர்ப்பு கல்வி பற்றி எழுதுக என்னும் வினாவிற்கு உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள மொழிபெயர்ப்பு கல்வி என்னும் தலைப்பில் அமைந்துள்ள கருத்துக்களை எடுத்து எழுத வேண்டும். மொழிபெயர்ப்பு கல்வி பற்றி எழுதுக என்னும் வினாவிற்கு உங்கள் பாட புத்தகத்தில் மொழிபெயர்ப்பு கல்வி என்னும் உட்தலைப்புடன் அமைந்திருக்கும் விடையை எடுத்து எழுத வேண்டும். அதில் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஓருலகத் தன்மையை பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன.
அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இதனை சார்ந்த பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்ற விடைகள் காணப்படுகின்றன. இதனை குறித்து கொள்ளுங்கள். இவ்வினாவிற்குரிய விடைகளை எழுதும் பொழுது பத்தியாக எழுதாமல் ஒவ்வொரு வாக்கியங்களாக ஒன்றின் கீழ் ஒன்றாக மிக அழகாக வரிகள் விட்டு இடம் விட்டு தெளிவாக எழுத வேண்டும். அடுத்த வினா, மொழிபெயர்ப்பின் செம்மை பற்றி விவரி. மொழிபெயர்ப்பின் செம்மை பற்றி விவரி. இதற்கான விடை உங்களுடைய புத்தகத்தில் மொழிபெயர்ப்பு செம்மை என்னும் உட்தலைப்பில் அமைந்துள்ள கருத்துக்களை எடுத்து எழுத வேண்டும். மொழிபெயர்ப்பு செம்மை என்னும் தலைப்பில் அமைந்துள்ள கருத்துக்களை எடுத்து எழுத வேண்டும். அதனை ஒரு முறை காண்போம். 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்டு அவே என்பதை தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதனை உறங்கிக் கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்தது பெரும் பிழையே. கேமல் என்பதற்கு வடம், அதாவது கயிறு, ஒட்டகம் என இரு பொருள் உண்டு. ஊசிக்காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசிக்காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசிக்காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே. மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி சிதறலின்றி மூலமொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதைச்சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர். டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. ஆகவே டெலிகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலிஸ்கோப், டெலிமெட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகின்ற போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்பட்டன. இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரைப், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவை மொழிபெயர்க்கும்போது படியெடுத்தல், மாறுதல், உருமாற்றுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்கு டிரான்ஸ் என்ற முன் ஒட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும். மூன்றாவது வினா, மொழிபெயர்ப்பின் அவசியம் பற்றி எழுதுக. மொழிபெயர்ப்பின் அவசியம் பற்றி எழுதுக. இதற்கான விடை மொழிபெயர்ப்பு தேவை என்னும் உட்தலைப்பில் அமைந்துள்ளது. மொழிபெயர்ப்பு தேவை என்னும் உட்தலைப்பில் அமைந்துள்ளது. இதில் அனைத்து பகுதிகளும் எழுத தேவையில்லை. முதல் பத்தி மட்டும் எழுதினால் போதுமானது. இத்தலைப்பில் அமைந்துள்ள முதல் பத்தி மட்டும் எழுதினால் போதுமானதாகும். அதனை காண்போம். மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன.
இந்த 2 பத்திகளில் முதல் பத்தி மட்டும் எழுதினால் போதுமானதாகும். இனி அடுத்த வினாவிற்கு செல்வோம். மொழிபெயர்ப்பின் பயன்கள் யாவை? மொழிபெயர்ப்பின் பயன்கள் யாவை? இவ்வினாவிற்கு 3 உட்தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் பாடப்புத்தகத்தில் மொழிபெயர்ப்பு பயன் என்னும் பகுதியில் அமைந்துள்ள விடையை நீங்கள் எடுத்தெழுத வேண்டும். 3 பத்திகள் காணப்படுகின்றன. 3 பத்திகளுக்கும் நீங்கள் 3 தலைப்புகள் இட்டுக்கொள்ள வேண்டும். புதிய தலைப்புகளாக இட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு முத்தலைப்புகள் இட்டுக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு எழுத வேண்டும். அதனை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதனை காண்போம். முதல் தலைப்பு மொழிபெயர்ப்பின் துணை. இதில் முதல் பத்திக்குரிய விடைகளை எழுத வேண்டும். மொழிபெயர்ப்பின் துணை. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த தலைப்பு மொழிகளின் பங்கு. இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக இருக்கிறது. காலத்தால், இடத்தால், மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகளை எல்லாம் ஒருங்கு சேர்த்து அனைவருக்கும் பொதுமையாக்குகிறது. ஜெர்மனியில் ஓர் ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், 2ஆம் இடம் மலையாளம், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகின்றன. அடுத்த தலைப்பு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இலக்கிய படைப்புகளும். மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழிவளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. அதிலிருந்து நல்லனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிறமொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது. அதன் மூலம் நம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்றும் குறிப்பிடுவார்கள். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்றும் குறிப்பிடுவார்கள். மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதுவரை எழுத வேண்டும். மாணவ செல்வங்களே, 5வது வினா. மொழிபெயர்ப்பு சிறப்பு பெற்று வளர செய்ய வேண்டியவை யாவை? இவ்வினாவிற்கு உங்களுடைய பாடப்புத்தகங்களில் அமைந்துள்ள செய்ய வேண்டுவன என்றும் தலைப்பில் அமைந்துள்ள கருத்துக்களை எடுத்து எழுத வேண்டும். அதிலுள்ள கருத்துக்களை ஒருமுறை காண்போம். மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும், மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதும், மொழிபெயர்ப்புக்கு உதவுவதும், சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும், ஒரு மொழியின் சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும், பட்டறைகள் நடத்துவதும், நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளில் இருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமன்றி துறை சார்ந்த நூல் மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வகையில் தமிழில் பல நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்த்திங்கு சேர்ப்பீர்
என்று பாரதி கூறுவதை தமிழுலகம் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும். இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றி அமையாதது ஆகும். இக்கருத்துக்களை உரிய விடையாக எடுத்து எழுத வேண்டும். மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை இயல் 5 உள்ள மொழிபெயர்ப்பு கல்வி என்னும் பாடப்பகுதியில் உள்ள வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் கண்டோம். இதனை பயிற்சித்தாளாகவும் கொடுத்துள்ளேன். மாணவ செல்வங்களே, நீங்கள் படித்து மகிழுங்கள். நன்றி.